சும்மாவா சொன்னாங்க? கட்டிக்கிட்டா பொண்டாட்டி, வச்சுக்கிட்டா வெப்பாட்டி, சொன்னாளா ஏன் பாட்டி, சொடக்குக்கு ஒரு வாட்டின்னு. நான் வர்றேன்டா. மன்னிச்சுக்கமா மன்னிச்சுக்கமா, தெரியாம போயிட்டமா, பழக்க தோஷமா. பல்லெல்லாம் ஒரே கரையா இருக்கு, வெத்தலை போடுவீங்களா? இருங்க இருங்க எடுத்து தரேன். ஒண்ணு இல்லம்மா, என் வீட்டுக்காரருக்கு என் பையனுக்கும் ஒரே சண்டை. அவன் கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டா சரியாயிடுன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா. நீ யாரும் என்ன எங்க எங்க போச்சு? ஐயோ, என்னவோ கோச்சுக்கிட்டாங்க போல இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். சின்ராசு, வெளியே வாடா. சாரி ஸ்மிதா, என் கால் மேல போட்டுச்சு, இதை மன்னிச்சிரு. ஐயோ, என்ன அக்கிரமா இருக்கு. நாங்கெல்லாம் முதராத்திரி அன்னைக்கு மூச்சு கூட பார்க்காம 3 பிள்ளைய பெத்துக்கிட்டோம். இங்க என்னடா போட்டு கொடுக்கல, கோழி கொஞ்சம் அடைச்சு வச்ச மாதிரி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏனுங்க வெளியே வாடா, மரியாதை இருக்கு, வெளியே வாங்க. வாடா, வா பாடி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மாமியால பார்த்து பேய்னு கூப்பிடுவியா? வீட்டுக்கு வரவே இல்லடி. அப்ப நான் பேய் பிசாசான்னு உனக்கு காட்டுறேன். இது பேய் இல்ல, பைத்தியம். பைத்தியமா? நானா? ஆமாண்டா. உங்க அப்பா உனக்கு சோறு போடாதே போடாதேன்னு சொல்லும் போதெல்லாம் சோத்துல முட்டை என் கோழியை மறைச்சு வச்சு உனக்கு சோறு போட்டேன் பாரு. உனக்கு அதை பார்த்தா பைத்தியம் மாதிரி தானே தெரியும். டேய், ஒழுங்கு மரியாதை காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஆமா.